இந்த வீடியோவில் நாம் காண இருப்பது சென்னை மயிலாப்பூரில் அமைந்துள்ள தெய்வ புலவர் திருவள்ளுவர் திருக்கோயில் ஆகும். இந்த ஆலயம் காமாட்சி அம்மன் சமேத ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம் என்றும் அழைக்கப்படுகிறது. திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவரை மூலவராக கொண்டு சென்னையில் அமைக்கப்பட்டுள்ள ஒரு கோயில் இது ஆகும். திருவள்ளுவருக்கு அறிமுகம் தேவையில்லை. சுமார் 2000 ஆண்டுகள் காலத்திற்கு முன்பு மயிலாப்பூரில் இந்த ஆலயம் அமைந்திருக்கும் இடத்தில் அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம் இருந்ததாம். உலக பொதுமறை என்று அழைக்கப்படும் திருக்குறளை நமக்கு வழங்கிய வள்ளுவர் அந்த ஆலயத்தில் இருந்த இலுப்பை மரத்தின் கீழ் பிறந்ததாகவும் அங்கு அவரை ஒரு குழந்தையற்ற தம்பதியரால் கண்டெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டார் என்றும் கூறப்படுகிறது. இந்த தகவல் கபிலர் அகவல் என்னும் செய்யுளில் கூறப்பட்டுள்ளது. வள்ளுவரின் சீடரான ஏலேலசிங்கன் என்பவர் வள்ளுவரின் மரணத்திற்கு பிறகு வள்ளுவரின் உடலை தங்க தாலியொன்றில் வைத்து அவருக்கு ஒரு நினைவாலயம் நிறுவ எண்ணி அதை வள்ளுவரிடம் தெரிவிக்க வள்ளுவர் அதனை மறுத்து தனது உடலை வன விலங்குகளுக்கு உணவாக அளிக்கும்படி ஊருக்கு வெளியிலுள்ள காட்டுப்பகுதியில் வீசிவிடுமாறு உத்தரவிட்டதாகவும் கூறப்படுகிறது. அவ்வாறு செய்த ஏலேலசிங்கன் வள்ளுவரது சடலத்தை உண்ட காகங்களும் ஏனைய விலங்குகளும் தங்கம் போல மிளிர்வதை கண்டார் என்றும் வள்ளுவரின் நினைவாக அவர் ஏகாம்பரேஸ்வரர் ஆலய வளாகத்தில் வள்ளுவருக்கு ஒரு தனி சன்னதியை எழுப்பினார் என்றும் கூறப்படுகிறது. பின்னர் 16ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் அக்கோயில் இடுபாடுகளிலிருந்து தற்போதுள்ள கோவில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் 1973 வள்ளுவரின் பாத கமலங்கள், வள்ளுவரின் தந்தை பகவானின் சிலை, குழந்தை வள்ளுவரை ஏந்திய தாய் ஆதியின் சிலை, தியானத்தில் அமர்ந்திருக்கும் நிலையில் வள்ளுவரின் சிலை ஆகிய 3 சிலைகளும் அந்த நினைவு பீடத்தில் நிறுவப்பட்டன. வள்ளுவர் வைகாசி மாதம் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தார் என்றும் மாசி மாதம் உத்திரத்தில் ஜீவமுக்தி அடைந்ததாகவும் கருதப்படுகிறது. கிணறு ஒன்றும் இங்கே உள்ளது. அதை இப்பொழுதுதான் ஓரளவு தூர்வாரி இருப்பதாக பக்தர்கள் கூறுகின்றனர். ஒருமுறை வாசுகி தாயார் இந்த கிணற்றில் தண்ணீர் இறைத்து கொண்டிருக்கையில் வள்ளுவர் அவரை அழைக்க வாசுகி சற்றும் சிந்திக்காது இழுத்து கொண்டிருந்த கயிறை அப்படியே விட்டுவிட்டு தன் கணவரிடம் விரைந்தார். அவர் திரும்பி வரும் வரை நீரை தாங்கிய குடத்துடன் கயிறு அப்படியே அசையாது அதன் நிலையில் நின்று கொண்டிருந்ததாம். இந்த கதை நம்மில் பெரும்பாலானோருக்கு தெரிந்திருக்க வாய்ப்புண்டு. இந்த கிணற்றினை இந்த ஸ்தலத்தில் நாம் இன்றும் காண முடியும். வள்ளுவர் பிறப்பதற்கு முன்பே இங்கு எழுந்தருளியிருந்த அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் மற்றும் காமாட்சி அம்மன் இன்றளவும் இங்கிருந்து அருள்பாலிக்கின்றனர். ஏகாம்பரேஸ்வரருக்கு 2 கால பூஜை, வள்ளுவருக்கு காலையில் 1 கால பூஜை இங்கு தினமும் நடைபெறுகிறது. வள்ளுவர் வாசுகிக்கு திருக்கல்யாண வைபவம் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமியில் இங்கு நடைபெறும். அன்றைய தினம் திருமண பாக்கியம் வேண்டுபவர்கள் இங்கே வந்து வணங்கினால் 90 நாட்களுக்குள் அவர்களுக்கு திருமணமாகும் என்பது ஐதீகம். அரசு, அத்தி, வேம்பு ஆகிய 3 தல விருட்சங்கள் இங்குள்ளன. இதை சங்கர நாராயணர் விருட்சம் என்று கூறுகின்றனர். ஏகாம்பரேஸ்வரர் காமாட்சியம்மன் திருக்கல்யாணம் தை மாதம் சதய நட்சத்திரத்தில் நடைபெறுகிறது. மாசி மாத பௌர்ணமியில் கடலாற்றுதல் வைபவமும் இங்கு விமரிசையாக நடைபெறுகிறது. கோவிலுக்கு இடதுபுறம் தனி கட்டிடமாக வள்ளுவர் வாசுகி திருமண மண்டபம் அமைந்துள்ளது. அதேபோல் திருவள்ளுவர் நூலகமும் இங்கு அமைந்துள்ளது. வரத கஜசக்தி விநாயகர், வல்லப விநாயகர், நர்த்தன விநாயகர், பால விநாயகர், அரச மரத்தடி விநாயகர் என பஞ்ச விநாயகர்கள் அருளும் தலமாக இது இருக்கின்றது. கோவிலுக்குள் ஆஞ்சநேயர் சன்னதி, நவக்கிரக சன்னதி, கருமாரியம்மன் சன்னதி, நாகராஜர் சன்னதி ஆகியனவும் அமைந்துள்ளன. மயிலை கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் 63 உற்சவம் நடக்கும் பொழுது அதில் கலந்து கொள்வதற்காக திருவள்ளுவரும் இங்கிருந்து புறப்பாடாகின்றார். வழக்கில் சைவ சமய நாயன்மார்களின் எண்ணிக்கை 63 தான் என்ற பொழுதிலும் பல்வேறு தென்னிந்திய சமூக மக்களால் வள்ளுவர் 64வது நாயன்மாராக போற்றப்படுகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக இந்த ஆலயம் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த கோயில் மயிலாப்பூரில் இருக்கும் முண்டக கன்னி அம்மன் கோயிலின் சார்பு கோவிலாகும். தெய்வ புலவர் திருவள்ளுவர் தொடாத கருத்துக்கள் இல்லை. உலகில் அனைத்து வகையான அறிவியலையும் இந்த திருக்குறளில் 1.25 வரிகளில் கூறியுள்ளார்.
அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட தமிழ் நூல் திருக்குறள் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த வள்ளுவர் ஆலயத்திற்கு நாம் நமது குழந்தைகளுடன் சென்று திருக்குறளின் மாண்பினை சொல்லிக் கொடுப்போம். திருக்குறளை போற்றுவோம்.